ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம நர்சிங் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஜிப்மர் எக்ஸாம், எய்ம்ஸ் அண்ட் ஆர்ஆர்பி எல்லாமே கண்டினியூஸாக வர்றதுனால எல்லாரோட ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு நம்மளோட ஜிப்மர் எக்ஸாமுக்கு. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி தெரியும், நம்ம ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் நான் நர்சிங் சப்ஜெக்டுக்கான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிய வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நான் படிக்கல, இதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே எங்களுக்கு அது ஹாப்பி தான். ஸோ நான் நர்சிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எப்பயுமே நர்சிங் மட்டும் போதும், நர்சிங்கை வச்சு நம்மளால பண்ண முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட மார்க்கை பூஸ்டப் பண்றதே நான் நர்சிங் சப்ஜெக்ட் தான். ஏன்னா உங்க காம்படிட்டர் எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும் இல்லையா? நர்சிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நான் நர்சிங்ல வீக்கா இருப்பாங்க. எல்லாருமே இப்படிதான் இருக்க போறாங்க. ஸோ நீங்க அந்த எல்லாரும் வீக்கா இருக்கிறதுல இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா மார்க்கை பூஸ்டப் பண்ண முடியும். ஸோ கான்சென்ட்ரேஷன் கொடுங்க, நல்லா பண்ணுங்க. எப்பயும் போல இந்த வீக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் நான் நர்சிங் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் பார்த்தது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த மாதிரி டாபிக், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் சரி, இந்த மாதிரி கான்செப்ட்ல கொஸ்டின் வந்தாலும் சரி, கண்டிப்பா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட எல்லா சமயம் பாருங்க, தெளிவா பாருங்க. அந்த அந்த நம்பருக்கு அந்த சம் அப்படின்னு பார்க்காம இந்த மாதிரி வேற கொஸ்டின் வந்தா எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறதும் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிஸ்கவுண்ட் டாபிக்ல இருந்து வந்திருக்குது. கொஸ்டின் பாருங்க, if a store reduces the price of an item by 30% and then by 20%, what is the total percentage reduction? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டோர் ஒரு ஐட்டத்தோட பிரைஸ ஃபர்ஸ்ட் 30% குறைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 20% குறைக்கிறாங்க. அப்போ டோட்டலா எத்தனை பெர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நார்மலா டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த கடைக்காரர்கிட்ட இது எவ்வளவுன்னு கேக்குறீங்க, அவர் 100 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடனே எப்படியும் வாங்க போறது கிடையாது. ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம ஆப்வியஸா கேட்போம் இல்லையா? அதுதான் டிஸ்கவுண்ட். அவங்க சரி 10 ரூபாய் கம்மி பண்ணிட்டு 90 ரூபாய் கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? திரும்ப நமக்கு அதுவுமே கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகாது. உடனே என்ன சொல்லுவோம், ஆனா இல்ல பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த 90ல இருந்து சரி இன்னொரு 10 rupees மைனஸ் பண்ணி 80 பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரிண்ணா, எனக்கு டோட்டலா எவ்வளவுதான் தரீங்க அப்படின்னு கேட்கறோம். அதுதான் டோட்டல் டிஸ்கவுண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இது உங்களுக்கு ருபீஸ்ல சொல்லிட்டாங்கன்னா நீங்க டைரக்டா ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 10 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு, அடுத்தது ஒரு 10 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு, டோட்டலா எவ்வளவுன்னா சரிப்பா 20 ரூபாய் அப்படின்னு டைரக்டா சொல்லிடலாம். இதே உங்கள்கிட்ட ஒரு ஷாப்ல ஆல்ரெடி 5% டிஸ்கவுண்ட் இருக்கு, நீங்க அந்த ஷாப்ல போய் வாங்குறீங்க, 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னா கேட்டா சரி இன்னும் ஒரு 2% எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப டோட்டல் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க 5 + 2 7%ன்னு சொல்லிடக்கூடாது. எதனால அப்படின்னா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியல அப்படின்னா விட்டுருங்க இந்த கான்செப்ட மட்டும். இப்போ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இப்போ 100 rupeesக்கு அவங்க 10% அப்புறம் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு 90 rupees வரும். இதே திரும்ப நான் ஒரு 5 rupees 5% டிஸ்கவுண்ட் கேட்கறேன்னா அந்த 5% 90ல இருந்து தானே குறைப்பாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க 100ல இருந்து ஆல்ரெடி 90 குறைச்சிட்டீங்க, திரும்ப 90ல இருந்து தான் குறைப்பாங்க. 90ல இருந்து 10% 9 rupees தான் வரும். அப்ப டோட்டலா உங்களுக்கு 19 தான் வரும். ஓகேவா? டைரக்டா பெர்சன்டேஜ ஆட் பண்ண கூடாது. புரியுதா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2% டிஸ்கவுண்டா கொடுத்துட்டு, 2ஓ 3ஓ சம்திங் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட டோட்டலா எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண கூடாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சுச்சு எனக்கு, நான் அதனால இது பண்றோம்னு புரிஞ்சுச்சுன்னா ஓகே. புரியலன்னா அதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதை டோட்டலா எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா எப்பயுமே டோட்டல்னா ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம டோட்டல்னா ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா a + b - ab / 100. ஓகேவா? இதுல ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட், பிங்கிறது செகண்ட் டிஸ்கவுண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன, நமக்கு ஏங்கிறது 30 பிளஸ் பிங்கிறது 20 மைனஸ் ஏபிங்கிறது 30 × 20 600 / 100. ஓகேவா?
இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 30 + 20 50 மைனஸ் இங்க இருக்கிறது 6. 50 - 6 44%. இவ்வளவுதான். ஓகேவா? இப்ப டைரக்டா ஆட் பண்றவங்களுக்கு என்ன வரப்போகுது? ஆன்சர் 50%ன்னு வரப்போகுது. ஆனா நம்மளோட ஒரிஜினல் ஆன்சர் என்ன? 44%. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைரக்டா சம் கேட்டாலும் சரி, பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் டாபிக்ல இருந்து நான் கொஸ்டின் உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்து கேட்டிருந்தாலும் சரி, 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அந்த 2 டிஸ்கவுண்ட்டும் டோட்டல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு a + b - ab/100 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். ஈஸியான சம்மு தான். கான்செப்ட சொல்றனாலதான் உங்களுக்கு நான் வந்து அவ்வளோ டீட்டெயிலா சொல்ல வேண்டியதா இருக்கு. இதே அந்த சம் மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு டீட்டெயில் தேவையில்லை. உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டே புரியணும் இல்லையா? அந்த மாடல்ல வேற கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியணும் இல்லையா? அதனாலதான். இப்ப செகண்ட் சம் பாருங்க. ப்ராபபிலிட்டில இருந்து வந்திருக்கு. A jar has 3 red balls, 4 green balls and 5 blue balls. What is the probability of drawing a red balls? ஓகேவா? ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான்ப்பா. P of E = N of E by N of S. ஓகேவா? இதுல P of Eங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் இதான் P of E. இதுல N of Eனா இங்க வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் அப்படி கேட்டிருக்காங்களா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு கேட்கறாங்களா? அதுதான் N of E. N of Sனா டோட்டல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சரி ஒரு இதுக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு என்ன சொல்றது, ஓகே, ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர்ல இருந்து நான் 2 பேரை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப வந்து 100 பேர்ல எப்படி வேணாலும் நம்ம 2 பேரை செலக்ட் பண்ணலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 எடுக்கலாம், 2 3 எடுக்கலாம், 3 4 எடுக்கலாம், இல்ல 1 4 எடுக்கலாம். ஓகேவா? அந்த ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அதுதான் N of S. மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்கு அதுதான் N of S. அடுத்தது வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த 100 பேர்ல ஒரு கேர்ள் ஒரு பாய் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 50 கேர்ள்ஸ் 50 பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு கேர்ள் ஒரு பாய் எடுக்கிறேன்னா அதுல என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் N of E. ஓகேவா? N of E கண்டுபிடிக்கணும், N of S கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். இதே நார்மல் ப்ராபபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு காயினை டாஸ் பண்றோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த சம் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு காயினை டாஸ் பண்றோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட் கெட்டிங் டெய்ல் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு காயினை டாஸ் பண்ணா மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒன்னு ஹெட் கிடைக்கும், இல்ல டெய்ல் கிடைக்குமா? 2 சான்சஸ் தான் இருக்கு. சோ அதுதான் N of S. டோட்டல் ப்ராபபிலிட்டி தான் N of S 2. நம்மள கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டெய்ல் கிடைக்கிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் N of E. ஒரு காயினை டாஸ் பண்ணா டெய்லுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? ஒரு சான்சஸ் தான். ஒன்னு ஹெட் கிடைக்கும், இல்ல டெய்ல் கிடைக்கும். சோ 1. நம்ம ஃபார்முலா என்ன? N of E by N of S 1/2. அப்ப இதுதான் அதோட ஆன்சரா இருக்க போகுது. ஓகேவா? இந்த மெத்தட் தான் நம்ம இந்த சம்லயும் அப்ளை பண்ண போறோம். பட் இந்த சம்ல காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஜார்ல 3 ரெட் பால்ஸ், 4 கிரீன் பால்ஸ், 5 ப்ளூ பால்ஸ் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு? 3 + 4 7, 7 + 5 12 பால்ஸ் இருக்கு. டைரக்டா நீங்க N of S = 12ன்னு போட்டுறக்கூடாது. N of S எப்படி போடணும்னா 12 பால்ல நம்ம எத்தனை ப்ராபபிலிட்டி, சாரி எத்தனை, ஓகே இதுல வந்து ஒரு பால் தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? அதனால இதுல வந்து காம்பினேஷன் கிடையாது. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை? 12. அதுதான் N of S. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது காம்பினேஷன் வரும்னு சொன்னது இங்க 2 பால் அப்படி எடுக்கிற மாதிரி சான்சஸ் இருந்தாதான் அந்த காம்பினேஷன் அந்த மாதிரி வரும். 2 பால் 3 பால் எடுக்கிற மாதிரி இருந்தாதான் அந்த மாதிரி சம்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நீங்க டைரக்டா ரெட் பால் ஒரு பால் தான் எடுக்கிறாங்க. ஸோ வந்து
n of s 12, n of eங்கிறது கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் a ரெட் பால். அப்ப வந்து ரெட் பால் கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? ரெட் பால் மொத்தம் எத்தனை? 3 red balls. So n of e is equal to 3. அப்ப நம்ம ஃபார்முலா என்ன? p of e equal to n of e by n of s 3 by 12. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 is 3, 4 3 is 12. So நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 1 by 4. புரிஞ்சுதா? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான், n of e by n of s தான் நம்மளோட ஃபார்முலா. n of s னா டோட்டல், n of e னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. டோட்டலுங்கும் போது இதுல வந்து 3 red balls, 4 green balls, 5 blue balls இருக்கு. 3 plus 4 7, 7 plus 5 12. அப்ப n of s வந்து நமக்கு 12. மேல n of e, n of eங்கிறது ரெட் பால் எத்தனை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ரெட் பால் மொத்தம் 3 இருக்கு. சோ 3 by 12. 1 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 4 is our answer. நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல ப்ராபபிலிட்டிலேயே இந்த மாதிரி பால் செலெக்ஷன்லயே 2 பால் எடுத்தா எப்படி, 3 பால் எடுத்தா எப்படிங்கிற சம்மா நான் கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கு நான் எதனால சொன்னேன் அப்படிங்கிறது புரியும். இந்த செஷன்ல இந்த சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If a cube surface area is 150 square units, what is the length of one of its side? என்ன சொல்றாங்க? ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க? ஒரு கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, அதோட சைடு நம்மள்ட்ட கேக்குறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி. கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு 6a ஸ்கொயர். இதுல ஏங்கிறது சைடு. ஓகேவா? நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க 115. அப்பனா என்ன அர்த்தம்? 6a ஸ்கொயர்னா 115 அர்த்தம். இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சைடு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஏவோட வேல்யூ தான் இங்க கண்டுபிடிக்கிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை லெஃப்ட் சைட்ல வச்சுட்டு வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போயிடணும். நமக்கு ஏ தான் வேணும், ஏவை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சிருக்கேன், வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைட் கொண்டு போறோம். 150 ரைட் சைட்ல அப்படியே இருக்கும். லெஃப்ட் சைட்ல மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற 6 ரைட் சைட்ல போகும்போது by 6ன்னு வரும், டிவைடட் by 6ன்னு வரும். ஓகேவா? இப்போ 2 6 are 12, பேலன்ஸ் 3, 5 6 are 30. a ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்ப a ஈக்குவல் டு என்ன? 5. 5 5 தானே 25. இப்ப ரூட் கூட போட்டுக்கலாம். a ஸ்கொயர் வேல்யூல இருந்து வெளில எடுக்கணும்னா ரூட் ரெண்டு சைடு ரூட் போட்டீங்கன்னா a ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா a, 25 வெளில எடுத்தீங்கன்னா 5. அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. a ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னா a ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா 5. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் உங்களுக்கு இதுல என்ன தெரிய வேண்டியது இருக்கு? கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சுச்சுன்னா போதும். இந்த சம் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம ரீசனிங் டாபிக்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து என்ன கொஸ்டின்னு பாருங்க. கெவின், ஜோசப் அண்ட் நிக்கோலஸ் ஆர் 3 brothers. ஓகேவா? 3 brothers இருக்காங்க. இஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆல் ஆர் ட்ரூ, இந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாமே ட்ரூவா இருந்துச்சுன்னா விச் ஆஃப் தம் இஸ் யங்கஸ்ட்? யங்கஸ்ட்னா கடைசி தம்பி, லாஸ்ட் தம்பி யாரு? 3 பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் இல்லையா? அப்ப அந்த லாஸ்ட் உள்ளவங்க யாரு அப்படின்னா யங்கஸ்ட்னா, யங்கஸ்ட்னா யங்னா என்ன? சின்னவங்க. இதே யங்கஸ்ட் அப்படின்னா இஎஸ்டின்னு போட்டாலே லாஸ்ட். இதே எல்டஸ்ட் அப்படின்னு போட்டு சொன்னாங்கன்னா எல்டர்னா பெரியவங்க, எல்டஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே பெரியவங்க. அதே மாதிரி யங்னா சின்னவங்க, எல்டஸ்ட் சாரி யங்கஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே சின்னவங்க. சோ நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? இருக்கிறதுலே சின்னவங்க நம்பர் 3 பத்தி கேக்குறாங்க. நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட் எல்லாம் வச்சு யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்டுன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? கெவின் இஸ் த ஓல்டஸ்ட். அப்பனா ஓல்டஸ்ட்னா என்ன அர்த்தம்? அவங்கதான் இருக்கிறதுலே பெரியவங்க. அப்ப நம்பர் 1 யார் வருவா? கெவின் வருவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? நிக்கோலஸ் இஸ் நாட் த ஓல்டஸ்ட். நிக்கோலஸ் நம்பர் 1ல வரமாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி நம்பர் 1 போட்டாச்சு நம்ம, அதனால நிக்கோலஸ் இந்த பாயிண்ட் நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஜோசப் இஸ் நாட் த யங்கஸ்ட். அப்படின்னா யங்கஸ்ட் ஜோசப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்ட் வந்து ஜோசப் வரமாட்டாங்க. ஓகேவா? தேர்ட் வரமாட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கெவின் இருக்காங்க, தேர்ட் வரமாட்டாங்கன்னா ஆப்வியஸா ஜோசப் எங்க போறாங்க? செகண்ட் தான் போறாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறவங்க தானே தேர்ட் வருவாங்க. பேலன்ஸ் யாரு இருக்கா? நிக்கோலஸ் இருக்காங்க. இப்ப நம்மள்ட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? யங்கஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளோட ஆன்சர் நிக்கோலஸ். இப்படிதான் செலக்ட் பண்ணணும் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்ல. ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இந்த மாதிரி ஏஜ் வச்சு வர்ற மாதிரி இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு 3 பொருள் அடுக்கி வச்சிருக்காங்க. மேல வந்து
ஃபர்ஸ்ட் பொருள் வந்து சேர் இருக்கு, செகண்ட் பொருள் வந்து ஏதோ பென் பென்சில் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கொடுத்துருக்கிற பாயிண்ட் தெளிவா படிச்சுட்டு அதை போடணும். டைரக்டா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, இன்டைரக்டா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆட் மேன் அவுட் கேக்குறாங்க. இருக்கிற நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் பார்த்திருப்போம். ஆட் மேன் அவுட் அப்படின்னா கொடுத்துருக்கிற வேர்ட்ல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு வேர்டு மட்டும் கனெக்ஷன் இல்லாம இருக்கும். அது என்னன்னு பார்க்கணும். அப்பனா நம்ம என்ன பண்ணணும், 4 வேர்டையும் படிக்க போறோம். படிச்சுட்டு அதுக்கான மீனிங் தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு வேர்டு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹேட். ஹேட்னா என்னது? வெறுக்கிறது. ஐ ஹேட் யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப வெறுக்கிறவங்கள்ட்ட தான் அப்படி சொல்ல போறோம். ஹேட்னா வெறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபாண்ட்னஸ். ஃபாண்ட்னஸ் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க 2 பேருக்குள்ள ஃபாண்ட்னஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்கு. ஃபாண்ட்னஸ்னா ஹாப்பியான ஒரு நோட்டு தான் இது. ஓகேவா? ஹாப்பியான நோட்ல சொல்றாங்க. இது ஹேட்டுங்கிறது வெறுப்பு, இது வந்து ஹாப்பியான நோட். லைக்கிங்னா பிடிச்சிருக்கிறது, நமக்கு பிடிக்குது. ஃபாண்ட்னஸ் மாதிரி அந்த மாதிரி இதுவும் லைக்கிங், இது ரெண்டும் சேமா இருக்கு. அட்டாச்மெண்ட்னா ஒருத்தவங்க கூட அட்டாச்மெண்டா இருக்கிறது. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சதானே அட்டாச்மெண்டா இருக்க போறோம். ஓகே, அப்ப இது மூணுமே நமக்கு சிமிலர் மீனிங் கொடுக்குது. ஃபாண்ட்னஸ், லைக்கிங், அட்டாச்மெண்ட். ஹேட்டுங்கிறது மட்டும் வெறுப்பு அப்படிங்கிற ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது. அப்ப வந்து மத்தது எல்லாம் ஒரு லைன்ல இருக்கும்போது இது மட்டும் தனியா இருக்குன்னா நம்ம அதை தான் செலக்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி டாபிக்ல ஆட் மேன் அவுட்லயும் சரி, அனலாக்லயும் சரி, உங்களுக்கு அந்த வேர்டோட மீனிங் தெரியலன்னா மட்டும்தான் விடணும். வேர்டோட மீனிங் தெரிஞ்சு ஆன்சர் தெரியாம இருக்கவே இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அது மத்ததுக்கான கனெக்ஷன் வந்துடும், எது தனியா இருக்கு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எப்பயுமே இதை விட்டுறக்கூடாது. வேர்டோட மீனிங் தெரியலன்னா கண்டிப்பா விட்டுறலாம், நோ இஷ்யூஸ். அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஓகேவா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்து. ஸ்பாட் த எரர். எரர் ஸ்பாட்டிங் எதுக்காக நான் ஒரு வாட்டி எரர் ஸ்பாட்டிங் கொடுக்குறேன்னா, இது வந்து ஒரு மெயினான எரர்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, பிரெட் அண்ட் பட்டர் ஆர் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். இதுல என்ன சொல்ல வராங்க? பிரெட் அண்ட் பட்டர் என்னோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எரர் ஸ்பாட்டிங். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு 2 நவுனை அண்டால ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது ப்ளூரல். ஓகேவா? ப்ளூரல்னா இங்க ப்ளூரல் வர்பு தான் வரணும். ஆர் வரலாம், வேர் வரலாம், ஹாவ் வரலாம், அந்த மாதிரி ப்ளூரல் தான் வரணும். இதுல அதுதானே வந்திருக்கு, இதுல என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்னு நம்ம மைண்ட் செட் வரும். இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, பிரெட் அண்ட் பட்டர் இது அண்டால ஜாயின் பண்ணியிருந்தாலும் இது ரெண்டையுமே டினோட் பண்றது ஒண்ணுதான். ரெண்டுமே டினோட் பண்றது ஒண்ணுதான். சோ பிரெட் அண்ட் பட்டர்ங்கிறது பிரெட் தனியா பட்டர் தனியா கிடையாது, அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்துதான் நம்ம சொல்றோம். சரியா? அப்படிங்கும் போது இந்த இதை வந்து நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அண்ட்ல ஆட் ஆயிருந்தாலும் ரெண்டுத்தையும் சேமா கன்சிடர் பண்ணும்போது, இப்ப வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டாம் தனியா ஜெரி தனியா கிடையாது. டாம் அண்ட் ஜெரிங்கிறது ஒரு சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமோட பேர். அதையுமே இஸ் மை ஃபேவரட், இஸ்ன்னு தான் சொல்லணும். அப்ப இதோட எரர் என்ன? ஆர் கிடையாது, இஸ். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி அண்டு வச்சு வருது, பட் ரெண்டுமே சிமிலர் மீனிங். இப்ப சொன்னேன் இல்லையா, பிரெட் அண்ட் பட்டர், டாம் அண்ட் ஜெரி, அந்த மாதிரி வர்ற வேர்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஹோப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினோட மட்டும் ஸ்டாப் பண்ணிடாருங்க. இதே மாடல்ல கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நான் நர்சிங் சப்ஜெக்ட்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் லாஸ்டா சொல்ல வேண்டியது, நம்ம இன்ஸ்டியூட்ல, நம்ம இன்ஸ்டியூட் படி தெரியும், வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட். அதுல வந்து நான் நர்சிங் சப்ஜெக்டுக்கான தனி செஷன் இருக்கு. நீங்க வந்து என்னால நர்சிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு வந்து நான் நர்சிங் தான் வேணும், அதுதான் எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன இருக்கணும்னா, ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஜிகே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து கிளாஸஸ், ரெக்கார்டிங் செஷன்ஸ் கொடுப்போம், பிளஸ் மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 1500 தான். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1500
500ல கிடைக்குது. அது இல்லாம டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. அது என்னன்னா எனக்கு தியரி கிளாஸஸ் வேணாம், நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டேன், ஜஸ்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதை சால்வ் பண்ணி பார்க்கணும், எக்ஸாம் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. அது சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பிளஸ் ஜிப்மர் மாடல் எக்ஸாம்ஸ் 25 இருக்கும். இதோட ஃபீஸ் 1000 rupees தான். நீங்க எந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு விஷ் பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் சரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் படிக்க போறேன் அப்படின்னாலும் ஓகே, யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வெண்பா நர்சிங் கோச்சிங் இன்ஸ்டியூட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன்.